ஹலோ கைஸ், லைவில் இப்போ தான் வந்து முத்துக்குமரனுடைய ஏவி வந்து முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஜாலி ஆகிட்டாப்புல மனுஷன். ரொம்ப எமோஷ்னலாகவும் வந்து இருந்துகிட்டு இருந்தார். ஸோ இது வந்து நான் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு வந்து தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் உள்ளே போகிறாப்புல, ஃபோட்டோ எல்லாமே பார்க்குறாங்க, அவருக்கு வந்து ஒரு ஏவி போடுறாங்க. அவர் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் பேசியிருக்காரு, எவ்வளோ சண்டைகள் வந்து போட்டிருக்காரு, இந்த வீட்டுக்குள்ளே அவர் எவ்வளோ உழைப்பு வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக ஒரு நீட்டான எடிட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்க அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்துடுது. ஓகேங்களா? சில இடங்களில் கத்துறாப்புல, சில இடங்களில் பொறுமையாக இருக்கிறாப்புல, சில இடங்களில் கவுண்டர் கொடுக்குறாப்புல, சில இடங்களில் காமெடி பண்ணுறாப்புல. ஸோ எத்தனையோ முகங்களை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு முத்துக்குமரன் அவர்களை பொறுத்தவரையிலையும். நான் சொல்கிறது இப்போ விஜய் விஷாலை நீங்கள் கம்பேரிட்டிவ்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, விஜய் விஷாலுக்கு ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா, இன்னொன்று வந்து அன்ஷிதா. ஸோ ஒரே லென்த்து பாட்டை போட்டு 2 எடிட்டை வச்சு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி ஒரு சாங்கை போட்டு அப்படியே ஒரு பில்டப் பண்ணி அப்படியே வந்து முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ தான் இருந்தது. பட் முத்துக்குமரனுக்கு வந்து பார்க்கும்போது எத்தனை ஸ்பேஸுங்க, எவ்வளோ எத்தனை கட்டு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி அவன் பேசுனது, அதுக்கு கவுண்டர்ஸு, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதை பார்க்கும்போது குமுத ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். ஒரு பக்கம் கண்ணு கலங்குறாப்புல மனுஷன். ஏன்னா இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் எப்படி இருக்குது உங்களுடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முத்துக்குமரன் சூப்பராக சொன்னார்ப்பா, செம்மையாக சொன்னாப்புல. என்ன சொன்னார் அப்படின்னா, நானெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்பனான்னு எனக்கு தெரியல, அதே மாதிரி நம்மெல்லாம் ஒரு ஆளா, நம்ம என்ன அவ்வளோ அழகாவாக இருக்கோம், நமக்கெல்லாம் யார் ஓட்டு போட்டுற போகிறா, நம்மளால் யார் அப்ரிஷியேட் பண்ணிடுவா, நம்மளை யார் வந்து ரசிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு தான் வந்தேன். ஆனால் இந்த ஏவியை பார்க்கும்போது நிறைய பண்ணியிருக்கேன் நான். மக்கள் வந்து பிடிச்சதுனால தான் என்னை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மக்களுக்கு நன்றி. இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் விஷால் போனாப்பில், சௌந்தர்யா போனாங்க, யாருமே மக்களுக்கு நன்றி சொல்ல. ஆனால் முத்துக்குமரன் மக்களுக்கு நன்றி ஓட்டு போட்டதுக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், ஆனால் நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். சரி சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாப்புல பிக் பாஸ் அவர்கள். அதுக்கு முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ஓட்டையும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாப்புல. அதுக்கு பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, அப்படியா ஓட்டெல்லாம் போட மாட்டேன், உங்கள் ஓட்டையே வேணால் போட்டா அப்படின்றாப்புல. மனுஷன் செம்மையாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாள். ஃபேட்மேன் ரவீந்தர் அதுக்கப்புறம் வெளியே உட்காந்துருப்பார்ப்பில். முத்துக்குமரன் ஏவியெல்லாம் முடிச்சுட்டு பிக் பாஸ் கிட்டலாம் பேசிட்டு வந்திருப்பாப்புல. ஃபேட்மேன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கார், என்னடா சொன்னார், ஓகேவா, உனக்கு தேவையானது கிடச்சிச்சா சொல்லுன்றாரு. அண்ணே கிடைச்சதோ இல்லையாண்ணே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்ண்ணே, முடிஞ்சே போச்சு அவ்வளோதான், பயங்கர தைரியமாயிட்டுண்ணே. சரி என்னடா சொன்னார், அது ஒரு வார்த்தை அவ்வளோதான் அப்படின்னாரு. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்பில் முத்துக்குமரனுக்கு. ஸோ அதாவது நான் கப் அடிக்கிறேன், டைட்டில் அடிக்கிறேன், 106 நாள் வீட்டில் இருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீ உண்மையாக உழைச்சிருக்க, அந்த உழைச்சதின் காரணமாக தான்டா நீ உள்ளே இருக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆள் பிக் பாஸ் அவர்களே சொல்லும்போது, அப்போ அது உழைப்பு கிடைத்த வெற்றி அல்லவா? இப்போ பிக் பாஸே உன்னுடைய உழைப்பு அவ்வளோ அதீதமானது அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படிங்கிறத அது சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அது முத்துக்குமரனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஏன்னா சில பேர் உங்களுடைய உழைப்பை பிடிப்பாங்க, சில பேர் உங்களுடைய திறமையை வந்து பாராட்டவே மாட்டாங்க, மட்டம் தட்டிகிட்டே வந்து இருந்துகிட்ருப்பாங்க. பட் உங்களுடைய உழைப்பு அதீதமானது, அதனால தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அது பெரிய விஷயம். அவன் டைட்டில் அடிக்கலை அப்படின்றதெல்லாம் தாண்டி முத்துக்குமரன் இதை விட வேறு என்னங்க வேணும், நீ உழைச்சிருக்கடா அதனால தான் நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்குமரன் வந்து சொல்கிறாப்புல. நான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லலை, ஒரு வார்த்தை அப்படின்றத மட்டும் தான் சொன்னதை தவிர உழைப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்ல. ஸோ நீங்கள் முத்துக்குமரனோட ஏவி பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.